திருக்குறள்ல அன்புடைமை அதிகாரம் பார்க்கலாம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். இதுக்கு பொருள் அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. அன்புக்கு உரியவங்களோட கஷ்டத்தை பார்த்ததுமே நம்மளால அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ணீர் வெளிப்பட்டு நிற்கும். ஆர்வலர்னா அன்புடையவர், புன்கண்ணீர்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர், பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும். நெக்ஸ்ட் ஒன், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இதுக்கு பொருள் அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளும் நம்மளுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதுவே அன்பு இருக்கவங்களோ அவங்களோட உடல் பொருள் ஆவி அது கூட மற்றவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு நினைப்பாங்க. இதுல என்புனா எலும்புன்னு அர்த்தம். தேர்ட் ஒன், அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. இதுக்கு பொருள் உடம்போடு உயிர் இணைந்து இருக்கிறது, அது மாதிரியே வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்திருக்கு அப்படிங்கிறது தான் இதோட பொருள். வழக்குனா வாழ்க்கை நெறி, ஆருயிர் அருமையான உயிர், என்புனா எலும்பு. ஃபோர்த் ஒன், அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. இதுக்கு பொருள் அன்பு விருப்பத்தை கொடுக்கும், விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் சிறப்பை தரும். ஈனும்னா தரும், ஆர்வம்னா விருப்பம், நண்புனா நட்பு. நெக்ஸ்ட் ஒன், அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை யாரு கடைபிடிக்கிறாங்களோ அவங்க தான் உலகத்துல மகிழ்ச்சி உடையவர் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். வையகம்னா உலகம், என்பன என்பார்கள். நெக்ஸ்ட் ஒன், அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது கிடையாது, அதுதான் வீரத்திற்கும் துணை அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. அன்புங்கிறது அறத்துக்கு மட்டும் சார்ந்தது கிடையாது, வீரத்திற்கும் அதுதான் சார்ந்தது. மரம், மரம்னா வீரம், பெரியரா வரணும். நெக்ஸ்ட் ஒன், என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். இதுக்கு பொருள் எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும். என்பிலதுனா எலும்பு இல்லாதது, அன்பிலதுனா அன்பு இல்லாத உயிர்கள். நெக்ஸ்ட் ஒன், அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பார்கண் வற்றல் மரம் தளிர் தற்று. பாலை நிலத்தில் உள்ள வாடி போன மரம் தளிர்க்காது, அது மாதிரியே நெஞ்சில் அன்பு இல்லாதவங்களோட வாழ்க்கை தளிர்க்காது. அன்பகத்து இல்லா பிரித்து எழுதுக அன்பு பிளஸ் அகத்து பிளஸ் இல்லா. வண்பார் கண்ணா பிரித்து எழுதுக வன்பால் பிளஸ் கண். தளிர் தற்றுனா தளிர்த்து பிளஸ் அற்று. இப்போ பொருள் பார்த்துடலாம். அன்பகத்து இல்லாக்கு பொருள் அன்பு உள்ளத்தில் இல்லாத. வன்பார் கண்ணுக்கு பொருள் பாலை நிலத்தில். தளிர் தற்றுனா தளிர்த்தது போல. வற்றல் மரத்துக்கு பொருள் வாடிய மரம். நெக்ஸ்ட் ஒன், புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பு இல்லவருக்கு. நெஞ்சில் அன்பு இல்லாதவங்களுக்கு கைகால் முதலான உறுப்புகள் இருந்து என்ன பயன் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். புறத்துறுப்புனா உடல் உறுப்புகள், எவன் செய்யும்னா என்ன பயன், அகத்துறுப்பு மனத்தின் உறுப்பு அன்பு. லாஸ்ட் ஒன், அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பு செய்வது மட்டும்தான் உடம்புல உயிர் இருக்கிறதுக்கான அடையாளம். அன்பு இல்லாதவங்களுக்கு வெறும் எலும்பு தோளால மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அங்க உயிர் இல்லை அப்படின்னு இந்த குறள்ல சொல்றாங்க.